விளக்கேற்றுதல் பற்றி நமது நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருந்தோம். அதாவது விளக்கு பற்றி நிறைய கேள்விகள் எல்லாருடைய மனசுலையுமே இருந்துகிட்டு இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு அது சம்பந்தமான ஐயம் நீங்கியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒற்றை வரிசையில் விளக்கேற்றணும், இரட்டை வரிசையில் விளக்கேற்றணுமா, இந்த கேள்விகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அவங்களுடைய பெரியோர்கள் வகுத்து வைத்த முறைப்படி அவங்கவுங்க குடும்பத்தில் எப்படி ஏற்றுவாங்களோ அந்த மாதிரி இரட்டை முறையில் ஒற்றை முறையில் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திருப்பி ஒரு கேள்வி ஒரு ஆன்மீக அன்பர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, விளக்கில் நீங்கள் கிராம்பு போட்டு ஏற்றுங்க, அப்புறம் விளக்கில் காசு போட்டு ஏற்றணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் நம்ம எதுவுமே போடக்கூடாது. நல்லெண்ணெயோ நெய்யோ அல்லது விளக்குக்கு என்று இருக்கக்கூடிய எண்ணெயோ அதை மட்டுமே நம்ம விட்டு விளக்கேற்ற வேண்டும். அதுக்குள்ளார நம்ம காசு போடணும், கிராம்பு போடணும், ஏலக்காய் போடணும், இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையவே கிடையாது. அதே மாதிரியே நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களது முன்னோர்களையும் உங்களது குல தெய்வங்களையும் நினைத்து கொண்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். அதே சமயத்தில் உங்களது கோரிக்கை என்ன என்பதை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு மகாலட்சுமியே வருக, நலம் தருக, வரம் தருக அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். இப்படி ஒரு நாளும் நீங்கள் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதற்கான காரணம் 2 காரணங்கள் இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அது நல்லெண்ணெய்யோ நெய்யோ நீங்கள் விட்டு விளக்கேற்றும் போது அதனுடைய அந்த வைப்ரேஷன் வீடு முழுக்க பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விளக்கேற்றும் போது நீங்கள் அதில் எதுவுமே போட்டு விளக்கேற்ற வேண்டாம். சாதாரணமாக எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கேற்றலாம். விளக்கேற்றும் போது நீங்கள் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நினைத்து கொண்டு மகாலட்சுமியை நினைத்து உங்கள் முன்னோர்களை குலதெய்வத்தை நினைத்து கொண்டு விளக்கேற்றினால் போதுமானது.